Day 24 of digital marketing. நீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா keyword frequency னா என்ன, keyword density னா என்ன சொல்லி பார்க்க போறோங்க. இதுல ஃபர்ஸ்டா keyword frequency ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேங்க. இப்போ நம்ம 200 words வச்சு ஒரு block content ரைட் பண்றோங்க. அதுல primary keyword ஒரு keyword நான் அந்த 200 words உள்ள block contentல 5 times வந்து யூஸ் பண்றேங்க. அதுல நான் எத்தனை டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேங்கறத மென்ஷன் பண்றதா keyword frequency னு சொல்லுவாங்க. இங்க நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இங்க 200 words வச்சு ஒரு block content நான் வந்து ரைட் பண்ணிருக்கேங்க. அதுல 5 times வந்து அந்த keyword யூஸ் பண்ணிருக்கேங்க. இதத்தான் keyword frequency நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இதோட வேல்யூ percentage வேல்யூ கண்டுபிடிக்கிறதா keyword density னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம எப்படி பண்ணனும்னா இங்க நம்ம 5ங்கற எத்தனை டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்க அந்த keyword இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேங்க. அதுக்கு கீழ total number of words அந்த பிளாக்ல எவ்வளவு நம்பர் words இருந்துங்கறத கீழ இங்க போட்டேங்க. இப்போ இதோட percentage வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு into 100 னு சொல்லி போட்டேங்க. இப்போ நமக்கு ஒரு கிடைக்கும்ல ஒரு வேல்யூ அதத்தான் keyword density னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க 2.5% கிடைச்சிருக்குது. இந்த பிளாக் கண்டென்ட்ல இந்த நம்ம keyword யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கீவேர்டோட டென்சிட்டியோட வேல்யூங்க. ஒரு நல்ல SEO ஹெல்த்துக்கு உண்டான ஒரு கீவேர்ட் டென்சிட்டியோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1 to 2% கீழ இருக்கிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான பெர்சன்டேஜ் ஆகுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணுமா யுனிவர்ஸ் ஸ்கூல் ஆஃப் டெக்க ஃபாலோ பண்ணுங்க.